அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலான் மாதத்தின் இரவு நேரங்களில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்பது பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, சௌம் என்றால் என்ன பொருள்? அல் இம்சாக் என்பதாகும். அல் இம்சாக் என்று சொன்னால் தம்மை கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் செய்வது என்பதாகும். இது நேரடியான பொருள். ஆனால் ஷரீஅத்தில் அத்தஅப்புது லில்லாஹி தஆலா அல் இம்சாக்கு அனில் முஃபத்தராத்தி அலா வஜிஹின் மக்சூஸின் வ ஷர்த்தின் மக்சூஸத்தின் மின் துலூஇல் ஃபஜ்ரி தானி இலா குரூபி ஷம்ஸ். அதாவது, நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வது, தம்மை கட்டுப்படுத்துவது. அந்த நேரம் எப்பொழுதென்றால் துலூஉல் ஃபஜ்ர் சானி, அதாவது ஃபஜர் நேரம் உதயமானதிலிருந்து மாலையில் கதிரவன் மறையும் வரைக்கும் தம்மை உண்ணுவதிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் மனைவியுடன் உடலுறவு கொள்வதிலிருந்தும் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது என்பதாகும் அதன் நேரடி பொருள். நோன்பு என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும். யாராகிலும் ஒருவர் நோன்பு வைக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் அவர் காஃபிராய் விடுவார், அல்லது அந்த நோன்பின் மாதத்தின் போது அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர் காஃபிராய் விடுவார் என்பதாகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 183வது வசனமாக சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அமலாகும் என்று பொருளாகும். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று, எனவே அவர்களுக்கும் இதுபோன்றுதான் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த வாசகத்திலிருந்து விளங்க முடிகிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக மாறுவதற்காக வேண்டி. எனவே ஒருவர் நோன்பை தொடர்ந்து இறையச்சத்தோடு செய்கின்ற பொழுது அவரை அறியாமலேயே அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் எல்லாம் நீங்கிவிட்டு இறையச்சமுடைய நல்லடியானாக அவன் மாறிவிடுகிறான் என்பதாகும் இதன் பொருள். இந்த ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் வருடம் கட்டாய கடமையாக்கப்பட்டது. அதிலிருந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருடங்கள் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோம்பிற்கு 4 உள் ஃபர்துகள் உண்டு. அவைகள் எது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, ஸ்வாயிம், நோன்பு வைக்கக்கூடியவர் முஸ்லிமான ஆணாக இருக்க வேண்டும் அல்லது முஸ்லிமான பெண்ணாக இருக்க வேண்டும் என்கின்ற பொழுது காஃபிருக்கு நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை என்பது தெளிவாகிறது. இரண்டாவது, முஃபத்தராத் என்று சொல்லக்கூடிய நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வது, தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது. மூன்றாவது, அதன் நேரம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மின் துலூஇல் ஃபஜ்ரி சானி இலா குரூபி ஷம்சி, அதாவது ஃபஜரின் வக்த், ஃபஜரின் நேரம் வந்ததிலிருந்து மாலையில் கதிரவன் மறையும் வரைக்கும் முழுமையாக தம்மை பாதுகாத்துக் கொள்வது, தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது. இறுதியாக யாருக்காக வேண்டி இந்த நோன்பு வைக்கப்படுகிறது என்றால் அல்லாஹுக்காக என்ற உறுதியான நியத்து அந்த நோன்பு வைக்கக்கூடிய நபருக்கு இருக்க வேண்டும். மேலும் நோன்பு வைப்பதற்கு 7 நிபந்தனைகள் உண்டு. முதலாவது நிபந்தனை, அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, புத்தி கூர்மை உடையவராக இருக்க வேண்டும் என்றால் பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமையில்லை என்பதாகும். மூன்றாவதாக, தபீத்துன் நிய்யா, நான் நாளை நோன்பு வைக்கப் போகிறேன் என்று உறங்கச் செல்வதற்கு முன்னதாக இரவிலேயே நோன்புக்கு நியத்து வைப்பதாகும். எனவே ஒருவர் உறங்கி எழுந்து காலையில் பகலிலும் ஒருவர் நான் நோன்பு வைக்கிறேன் என்று நியத்து செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நோன்பு கூடாது. அடுத்ததாக, பெண்களுக்கு உரிய குறைபாடுகள், அதாவது மாதவிடாயிலிருந்தோ அல்லது குழந்தை பேரில் வரக்கூடிய நிஃபாஸிலிருந்தும் அவர்கள் தூய்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஒருவர் வாலிப பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் குழந்தைகள் நோன்பு வைத்தால் கண்டிப்பாக நோன்பு கூடும், அதற்குரிய நன்மையும் கிடைக்கும். ஆனால் கட்டாய கடமை என்று வருவது
வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பிறகாகும். அடுத்தபடியாக அவர் உள்ளூரில் வசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பயணம் செய்யக்கூடிய நபராக இருந்தால் அவருக்கு அந்த இடத்தில் சலுகை உண்டு என்பதாகும். அடுத்தபடியாக அவருக்கு நோன்பு வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஒரு நம்பகமான மருத்துவர் இவரால் நோன்பு வைக்க முடியாது, அவர் நோன்பு வைப்பதால் அவரின் உடலின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நபருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு என்பதாகும். அதுபோன்றுதான் மிகவும் வயதை அடைந்தவர்கள் அவர்களால் நோன்பு வைக்க முடியாது என்றிருந்தால் அவர்களும் நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பகரமாக ஃபிதியா கொடுத்தால் போதுமானது. ஃபிதியா என்ன என்பது தொடர்ந்து பார்க்கலாம். ரமலானின் ஆரம்பம் இரவாகும். எனவே இரவில் என்னென்ன செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்த சந்தேகத்திற்கு அல்-பக்ரா அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி அர்-ரஃபது இலா நிசாயிக்கும். நோம்பினுடைய நாட்களில் இரவு நேரத்தில் உங்களுக்கு உங்கள் மனைவியுடன் உடலுறவு கொள்வது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஆயத்தில் மிக தெளிவாக தெரிகிறது. நோம்பினுடைய பகல் நேரங்களில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில் வரும் உடல் உறவு நோம்பினுடைய இரவு நேரங்களில் செய்யலாம் என்பதாகும். எனவே இந்த செயல் இரவு நேரத்தில் ஆகுமாக்கப்பட்ட ஒன்றாகும். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் என்றால் காலையில் ஃபஜ்ரினுடைய நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் உண்ணலாம் பகிரலாம் என்று. சும்மா அதிமுஸ்யாமா இலல் லைலி, அப்படி காலை வந்துவிட்டால் இரவு வரைக்கும் என்றால் சூரியன் மறையும் வரைக்கும் நீங்கள் உங்கள் நோன்பை பரிபூர்ணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இரவு நேரங்களில் உடலுறவு கொள்ளலாம், உண்ணலாம், பருகலாம். ஆனால் பகல் வந்துவிட்டால், ஃபஜரின் நேரம் உதயமாகிவிட்டால், ஃபஜரிலிருந்து மாலையில் கதிரவன் மறையும் வரைக்கும் மேல் சொன்ன அனைத்துகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்துகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு அமலி இப்னு ஆதம் யுலாஅஃபு அல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா. ஆதமின் சந்ததிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு நன்மைகள் வழங்கப்படும். எந்த அளவிற்கு என்றால் 700 மடங்கு நன்மைகள் வரைக்கும் சில அமல்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இல்ல சௌம, நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அந்த அடியான் எனக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிறான். எனவே வ அன அஜ்ஸி பிஹி, அவனுக்கு நான் கூலியாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன காரணம்? யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, எனக்காக வேண்டி அவனுடைய உணவை அவன் விட்டு வைத்திருக்கிறான், அவனுடைய ஆசைகளையும் அவன் விட்டு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ஆசைகளை விட்டு வைத்து, குடிப்பதை, தண்ணீர் குடிப்பதை விட்டு வைத்து, உணவு உண்பதை விட்டு வைத்து இருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் இறைவன் நானாகவே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் லிஸ்வாஇமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. மேலும் வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, அவனுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வரும் மகிழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் வல ஹலூஃபு ஃபீஹி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி, நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் அது இறைவனிடத்தில் மிஸ்க் என்று சொல்லக்கூடிய கஸ்தூரியின் வாடையை விட மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மிகவும் விருப்பமான அமல் ஒரு அடியான் நோன்பு வைப்பதாகும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெளிவாக விளங்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அனைத்து நோன்புகளையும் சிறப்பான முறையில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.